நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய துறை ஒன்று வந்திருக்கு அப்படி சொன்னார். NANO நானோ டெக்னாலஜி, இதான் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற துறைன்னு சொல்லும் பொழுது அதை பற்றி அவர் விளக்கமெல்லாம் கொடுத்து வந்தார். அதை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நானோ டெக்னாலஜினா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நாம அந்த பொருள்களுடைய அந்த உண்மை தன்மையெல்லாம் நம்ம அறிய வேண்டும் என்று சொன்னா, விஞ்ஞானத்துல எப்படி அறிகிறோம் என்று சொன்னா, அந்த பொருளுடைய மூலக்கூறுகளாக அதை பிரித்து பார்த்து அந்த மூலக்கூறினுடைய அந்த ஒரு அணுவினுடைய ஒரு தன்மையை நாம் அறிந்தா அந்த பொருளினுடைய உண்மை தன்மையை நாம் அறியலாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிரித்து பறித்து பகுத்து அந்த அணுவிலே அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார். இப்படி அந்த நுண்ணிய நிலையிலே அவர்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையைத்தான் சொல்றார். இது முதலிலே எந்த கட்டத்திலே அது இருந்தது என்று சொன்னால், இந்த மைக்ரோ லெவல் என்கிற லெவல்ல அது இருந்தது என்று சொல்றார். பிறகு அதை விட இன்னும் அந்த அணுவை விட இன்னும் சிறியதாக அதை பகுத்து பார்க்கக்கூடிய நிலைகள் என்று வந்திருக்கிறது. அதுதான் நானோ லெவல் என்று அவர் சொன்னார். இது எப்படி என்று கேட்கிற பொழுது அவர் அதுக்கு உதாரணம் சொன்னார். அந்த உதாரணத்துக்கு அவர் எதை எடுத்து காட்டினார் என்று சொன்னா, மனிதனுடைய ஒரு முடியை எடுத்து காட்டினார். இந்த மனிதனுடைய முடி எவ்வளவு மெலிதாக இருக்கிறது, இதை நீங்க 80,000 கூறு பண்ணினா அதுல ஒரு கூறு தான் இந்த நானோ லெவலாக இருக்கும் என்று சொல்லி ஒரு உதாரணம் காட்டினார். அப்ப இது சிந்தையே செய்து பார்க்க முடியல, அவ்வளவு நுண்ணிய பொருளா அப்படின்னு பாக்குற பொழுது இதை எப்படி நீங்க பார்ப்பீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்றாரு, இந்த மைக்ரோ லெவல்ல இருக்கிற பொருள்களை மைக்ரோஸ்கோப் மூலம் நாங்க பார்ப்போம், இந்த நானோ லெவல்ல இருக்கிற பொருள்களை நாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் நாங்க பார்ப்போம். ஆனா பார்ப்போம், கண்ணால் பார்ப்போம், அந்த லெவலே எங்களால பார்க்க முடியும், அதுக்கான கருவிகள் பார்ப்போம் சொன்னார். இதெல்லாம் அவர் சொன்ன செய்திகள், இதெல்லாம் நான் வாங்கி கொண்டேன். இவர் என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் நான் வாங்கி கொண்டேன். அதை கேட்டுக்கிட்டே வரும் பொழுது எனக்கு சிந்தையில என்ன ஒன்று உதயமானது, இந்த உதாரணத்தை திருமூலர் திருமந்திரத்தில் எடுத்து ஆள்கிறார். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப நான் என்ன சொன்னேன், அது இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, திருமூலர் இவர்கள் அதை எந்த அளவுக்கு பிரிக்கிறார்களோ அதை விட நுட்பமாக பிரித்து அதுல சொல்றார் திருமூலர். அது அங்கே ஆச்சரியப்படுத்தக்க ஒரு விஷயம், அந்த பாடல்ல அப்படி சொல்றார். இது என்னுடைய நினைவுக்கு வந்தது. நான் உடனே என்ன செய்தேன், என்னுடைய செமினாருக்கு என்னுடைய கருத்தரங்கத்துக்கு என்னுடைய தலைப்பாக நானோ டெக்னாலஜி அண்ட் யோகா அப்படின்னு நான் ஒரு தலைப்பு அதில் கொடுத்தேன். இவர் சொன்ன செய்திகள்லாம் வாங்கி கொண்டு திருமூலர்ல எனக்கு கிடைச்ச செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சொல்லும்போது சொன்னேன், பேராசிரியர் சொன்னார் இந்த மாதிரி. அவர் சொல்லும்போது இன்னொரு கருத்து சொன்னார், இந்த நானோ டெக்னாலஜி என்பது என்று புதிதுன்னு நாம நினைக்கிறோம், ஆனா இதனுடைய கான்செப்ட், இதனுடைய கருத்து பழையதுதான், புதிது ஒன்றும் இல்லை.